இப்போ லெசன் 2 வந்துட்டோம். ஸோ லெசன் 2 வந்து என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா ப்ளே டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வள்ளி வந்து யாரு கூட ப்ளே பண்ண விரும்புகிறாங்க? ஐ லைக் டு ப்ளே வித் சிட்டு. டு யூ லைக் டு ப்ளே வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதையும் நான் ஒரு கொஷினாக எடுத்திருக்கேன். எப்படி அப்படின்னா பாருங்கள், வள்ளி வாண்ட்ஸ் டு ப்ளே வித் சிட்டு. வள்ளி வாண்ட்ஸ் டு ப்ளே வித் டேஸ் சிட்டு. டு whom வள்ளி வாண்ட்ஸ் டு ப்ளே சிட்டு. எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து இந்த இமேஜ், நான் ஏற்கனவே அங்கே சொன்ன மாதிரி இந்த இமேஜுக்கான வேர்ட்ஸை வந்து நீங்கள் மாப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸ்கை, டேங்க், ட்ரீ, கைட், பெஞ்ச், பேட், ஸ்விங். ஊஞ்சலுக்கு இங்கிலீஷில் வந்து ஸ்விங். சறுக்கி விளையாடுறதுக்கு பேர் வந்து ஸ்லைடு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பம்பரத்துக்கு பேர் டாப், ஸ்பின்னிங் டாப்னு கூட சொல்லுவாங்க. அதை ஸ்பின்னிங் டாப்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கிளவுட்ஸ், சன், கேட், வேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஃபவுண்டைன், ஃபவுண்டைன், வீல். கோழி குண்டுக்கு பேர் மார்பிள்ஸ், பலூன், பைசைக்கிள், ஐஸ்கிரீம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு சாங் கொடுத்துருக்காங்க. கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ், ஸ்டாம்ப் யுவர் ஃபீட், skip and run and turn around. Clap your hands, stamp your feet, hop and jump and turn about. Clap your hands, stamp your feet, bend and stretch and play a game. Come, let us play together and have fun. இதுதான் அந்த போயம். ஸோ இதில் இருந்து நான் என்ன கொஷின் எடுத்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கிளாப், எதை கிளாப் பண்ணுவாங்க? ஹேண்ட்ஸ். எதை ஸ்டாம்ப் பண்ணுவாங்க? ஃபீட். ஸ்கிப், ரன். டேர்ன், அரவுண்ட், அபவுட்னு 2 வார்த்தை வருது. ஹாப் அண்ட் ஜம்ப். பெண்ட் அண்ட் ஸ்ட்ரெச். ப்ளே, என்ன ப்ளே பண்ணுவாங்க? கேம். இதை வந்து நான் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி டைரெக்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை வாசித்து மாப்படம் பண்ணிங்க. இதை இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் மாப்படம் பண்ணலாம். என்ன கிளாப் பண்ணுவாங்க? ஹேண்ட்ஸை கிளாப் பண்ணுவாங்க, ஃபீட்டை ஸ்டாம்ப் பண்ணுவாங்க, ரன்னை ஸ்கிப் பண்ணுவாங்க, டேர்ன் அரவுண்ட் பண்ணணும், இல்லை டேர்ன் அபவுட் பண்ணணும். டேர்ன் அரவுண்டுக்கும் அபவுட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அரவுண்டுனா ஃபுல்லாக சுற்றுறது, அபவுட்னா ஒரு பர்டிகுலர் திங்ஸை பார்த்து சுற்றுறது. அப்புறம் ஹாப் அண்ட் ஜம்ப், பெண்ட் அண்ட் ஸ்ட்ரெச், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த பேஜுக்கு போயிடலாம். ஸோ இங்கே வந்து விளையாடுறாங்க. கம் லெட் அஸ் ப்ளே. ஸோ டாக்ஸ் ஆர் பிளேயிங் கிரிக்கெட். த ரேட் வாண்ட்ஸ் டு ஜாயின். ரேட் வந்து கேட்குது, மே ஐ ப்ளே வித் யூ, பட் த கேம் ஹஸ் ஸ்டார்டட், சாரி யூ ஆர் லேட் அப்படின்னு டாக் சொல்லிடுது. ரேபிட் இஸ் ஃப்ளையிங் எ கைட். பட்டம் விட்டுட்டு இருக்கு ரேபிட். ரேட் வாண்ட்ஸ் டு ஜாயின், நான் சேர்ந்துக்கிறவான்னு கேட்குது. ஸோ என்ன சொல்லுது? பட் ஐ ஹாவ் ஒன்லி ஒன். எனக்கு ஒன்று தான் இருக்குது, நான் என்ன பண்ண முடியாது, உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிருச்சு. அடுத்து monkeys ஆர் ஸ்விங்கிங் ஆன் த ட்ரீ. ரேட் கேட்குது, பட் ரேட்ஸ் cannot swing. எலியினால் என்ன பண்ண முடியாது, ஸ்விங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிருச்சு. அடுத்து frogs ஆர் பிளேயிங் ஹாப்ஸ்காட்ச். நொண்டி விளையாடுதுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் வந்து ஹாப்ஸ்காட்ச். த ரேட் வாண்ட்ஸ் டு ஜாயின் கேட்குது, நோ ஒன்லி 2 கேன் பிளே திஸ் கேம். 2 பேர் தான் இதை விளையாட முடியும், அதனால் நாங்கள் 2 பேர் விளையாடுறோம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிருச்சு. அடுத்து வேற யாரும் விளையாட வராதனால த ரேட் இஸ் பில்டிங் எ சாண்ட் கேசல். ஸோ எவ்ரி ஒன் எல்லாமே பார்க்குறாங்க, எல்லாரையும் சேர்த்து அது விளையாடுது. இதுதான் இந்த லெசன். ஸோ இதுலேருந்து நான் கொஷின் எடுத்திருக்கேன். ஹூ ஆர் பிளேயிங் கிரிக்கெட்? யார் ப்ளே பண்ணுறா? டாக்ஸ். ஹூ வாண்ட்ஸ் டு ஜாயின்? ரேட். when did the rat come? late. எப்போ வந்துச்சு? லேட்டாக வந்துச்சு. who is flying a kite? rabbit. how many kites does the rabbit have? only one. இதில் இன்னொன்று கேட்கலாம், does the rabbit give the kite to the rat? ரேட்டுக்கு கைட் கொடுத்துச்சா? நோ அப்படின்றத ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். இந்த 13 கூட எழுதிக்கிங்க. அடுத்து who are swinging on the tree? monkeys. who cannot swing? rat. இது எப்படி கேட்கலாம்? does the rat swing? does the rat
can swing? No. இதுல இருந்து நீங்களே என்ன கொஸ்டின் வேற மாதிரி கேட்கலாம் அப்படின்றத யோசிங்க. Who are playing hopscotch? Frogs. How many members can play hopscotch? 2. How many frogs are there? 2. Who is building a sandcastle? Rat. Who wants to join with the rat? Everyone. Does the rat invites everyone to play with him? Yes. ஸோ எப்படியெல்லாம் இந்த கொஷினை கன்வெர்ட் பண்ணலான்னு பாருங்கள். இப்படியெல்லாம் பண்ணலாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இத்தனை கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளவு கொஷின்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இமேஜை வச்சு எழுதுறது தான். ஸோ கேட்டிருக்காங்க பாருங்கள். ஹூ ஃப்ளைஸ் எ கைட்? யார் கைட்டை ஃப்ளை பண்ணா? ரேபிட். ஹூ ஹேஸ் அ பேட்? டாக்ஸ். ஹூ பில்ட்ஸ் எ சாண்ட் கேசல்? ரேட். ஸோ இந்த மாதிரி கொஷின் தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன். இங்கே 5 கொடுத்துருக்காங்க, அங்கே நான் மோஸ்ட்லி 13 வரைக்கும் எடுத்திருக்கேன். அடுத்து வழக்கம் போல் அல்ஃபபெட் ஜங்கிள் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து இது ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஜாகுவார் இருக்குது, அது வந்து கங்காருவோட ஹாப்ஸை பார்க்குது. அப்புறம் ஒரு லயனை பாஸ் பண்ணுது. ஒரு மங்கி வந்து ட்ரீயை கிளைம் பண்ணி போகுது, அது நைட்டிங்கேலை பார்க்கறதுக்காக போகுது. ஒரு அவுல் வந்து ஜாகுவாரை பார்க்குது. ஒரு பேரட்டும் குயிலும் டான்ஸ் ஆடுது. லிட்டில் ரேபிட் ஒரு ஹோல், அதோட ஹோலை பார்த்து ரன் ஓடுது, அதாவது அதோட அந்த தங்குற இடத்த பார்த்து ஓடுது. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நான் என்ன கொஷின் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ஹூ இஸ் தேர்? தேர் இஸ் அ ஜாகுவார். ஹூ இஸ் ஹாப்ஸ் அலாங் த பாத்? கங்காரு ஹாப்ஸ். இல்லை ஹூ இஸ் வராது, ஹூ ஹாப்ஸ். ஹூ ஹாப்ஸ் அலாங் த பாத்? கங்காரு ஹாப்ஸ் அலாங் த பாத். ஹூ இஸ் ஸ்லீப்பிங் இன் த கிராஸ்? கிராஸ்ல யார் தூங்கிட்டு இருந்தது? லயன் இஸ் ஸ்லீப்பிங் இன் த grass. Who climbs a tree? Monkey climbs a tree. Monkey wants to see a nightingale. Dash. Yara. Who wants to see a nightingale? Monkey. Monkey wants to see a nightingale. எப்படி வேணா கேட்கலாம். An owl looks the jaguar. Who looks the jaguar? An owl. அப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். Parrot and a quill dance on the branch. Dash and dash. Quail. Dash on the branch. So parrot and quill அப்படி கூட எடுத்துக்கலாம். Parrot and quill dash on the branch dance. Who runs into a hole? Rabbit. எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நான் வேகமாக வாட்சாலும் நீங்கள் திரும்ப கேளுங்க, ரிவர்ஸ் பண்ணி கேளுங்க. இங்கே வந்து who wants to see a nightingale கேட்கலாம். அதாவது இந்த 5வது கொஸ்டினில் who looks at the jaguarனு கேட்கலாம். 6வது கொஸ்டின். ஸோ இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து அல்ஃபபெட் சவுண்ட்ஸ்குள்ளே வந்துட்டோம். ஜேலேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஏலேருந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் ஏலேருந்து ஐ வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஜேலேருந்து 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதைத்தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பாருங்கள். திஸ் இஸ் அ ஜக், கேட், லயன், மங்கி, நெட், அவுல். இந்த ஆரஞ்சுக்கு மட்டும் இட் இஸ் ஆன் ஆரஞ்சு அப்படின்னு வரணும். மற்றதெல்லாம் ஏ தான். ஸோ இங்கே ஃபொனட்டிக் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னதுக்கு எது வரணும்னு சொல்லிட்டு. இதைத்தான் நான் எங்கள் கொஷினாக கொடுத்துருக்கேன். ஃபொனட்டிக் சிம்பிள்ஸ் ஜேலேருந்து 6 வரைக்கும் நமக்கு ஃபொனட்டிக் சிம்பிள்ஸ். இதை வந்து ஜேவை வந்து நம்ம இஜ்ஜு சவுண்டில் தான் சொல்லணும். அதோட சிம்பிள்ஸை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டபுள் சிம்பிள்ஸ் வந்து அதிகமாக கேட்கலாம். இது வந்து ஜெட் சிம்பிளை தான் நான் அப்படி கொடுத்துருக்கேன். நம்ம ஜெட் இப்படி எழுதுவோம்ல, அதுதான் இது. இது வந்து இஜ்ஜு, டியும் இதுவும் சேர்ந்துச்சுன்னா இஜ்ஜு சவுண்டு. ஸோ என்ன எழுதலாம்? ஜக். கே வந்து இக்கு சவுண்டு தான். சிக்கும் கேக்கும் ஒரே சிம்பிள் தான். ஸோ என்ன எழுதலாம்? கைட். இது எல்லை வந்து எல்லுன்னு வாசிக்கக்கூடாது, இல்லுன்னு வாசிக்கணும். ஸோ இது வந்து லயன். இதை எம்னு வாசிக்கக்கூடாது, அப்படின்னு வாசிக்கணும். ஸோ மேன். இதை என்னன்னு வாசிக்கக்கூடாது, இன் அப்படின்னு வாசிக்கணும். ஸோ நைட். இது ஓ வந்து சிம்பிள் மாதிரி இருக்கு பாருங்க. ஓ ஆ ஆ ஆ சவுண்டு. ஸோ ஆவுல். பியை வந்து இப்புன்னு வாசிக்கணும், பி அப்படின்னு வாசிக்கக்கூடாது. ஸோ பார்க். கியூக்கும் இக்கு சவுண்டு தான். ஸோ குவீன். இந்த வி இதுக்கு வேற சவுண்டு இருக்கு. ஸோ ஆரை வந்து இரு அப்படின்னு தான் வாசிக்கணும். ஸோ ரேட்.
மேஜிக் ஃபிஷ். ஸோ ஒரு மேஜிக் ஃபிஷ் ட்ராவல் ஆகுது, அது சீல இருக்கக்கூடிய மற்ற அனிமல்ஸுக்கு கலர் கொடுக்கறது தான் இந்த லெசனோட தீம். ஸோ பாருங்க, ஒரு மேஜிக் ஃபிஷ் ஒவ்வொரு அனிமல்ஸாக பக்கத்தில் வருது, என்னென்ன கலர் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ டால்ஃபின்க்கு ப்ளூ, டால்ஃபின் ப்ளூ, நீங்கள் இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கிராப் ரெட். அடுத்து ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு வருது பாருங்க, இது வந்து உங்களுக்கு ப்ளூ வந்து ரொம்ப சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. டால்ஃபின் வந்து தேங்க்யூ சொல்லுது. கிராப் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கு. சீகாஸ்க்கு வந்து எல்லோ, ப்ரெட்டியாக இருக்கணான்னு கேட்குது, ஸோ தேங்க்யூ ஸோ மச் சொல்லுது. ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு க்ரீன், ஸோ லுக்ஸ் குட், தேங்க்யூ. அடுத்த அனிமல்ஸ் எல்லாமே கலர்ஃபுல் ஆயிருச்சு, எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. இதோட தீம் என்ன அப்படின்னா ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்றது தான். இதில் இருந்து என்ன கொஷின் வருது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்துச்சு, கொடுத்துட்டு என்ன சொல்லுச்சுன்னா ஸ்வீட்ஸ் வெல் அப்படின்னு சொல்லுச்சு. கிராப் நண்டுக்கு என்ன ரெட் கலர் கொடுத்துச்சு, ரெட் கலர், லுக்ஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுச்சு. சீஹார்ஸ்க்கு எல்லோ, ஸோ ப்ரெட்டி அப்படின்னு சொல்லுச்சு. இதை சொல்கிறது எல்லாமே யார் அப்படின்னா மேஜிக் ஃபிஷ் தான். ஸ்டார் ஃபிஷ்க்கு என்ன கலர் கொடுத்துச்சு, க்ரீன் கலர் கொடுத்துட்டு லுக்ஸ் குட் அப்படின்னு சொல்லுச்சு. ஸோ ஹூ கலர்ஸ் ஆல் த சி அனிமல்ஸ், யார் எல்லா சி அனிமல்ஸுக்கும் கலர் கொடுத்தா மேஜிக் ஃபிஷ். ஹூ லுக்ஸ் ஹாப்பி அட் லாஸ்ட், த சி. இந்த அனிமல்ஸுக்கெல்லாம் கலர் கொடுத்ததுனால யார் சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னா சி தான். வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி, இதுலேருந்து என்ன மாரல், என்ன நீதி தெரியுது, ஷேரிங் இஸ் கேரிங். வென் யூ கெட் அ கிஃப்ட், நீங்கள் ஒரு கிஃப்ட் வாங்கினீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, தேங்க்யூ. வென் யூ பிரேக் த கிளாஸ் என்ன சொல்லுவீங்க, சாரி. ஸோ இதோட லெசன் 2க்கான வீடியோ முடிஞ்சிச்சு. சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு பெரிய ஒர்க், உங்களுக்காக தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக தான் எனக்கு ஒரு பூஸ்டப் கிடைக்கும். தேங்க்யூ.